இந்த ரமலானும் வழமைய மாதிரியான ஒரு ரமலான் என்ற ஃபீலிங்காக உண்மையில் எனக்கு வருது. அப்படி என்றால் உண்மையான காரணம் என்ன, ஏன் அப்படியான ஒரு ஃபீலிங் தான் எனக்கு வருதுன்னு நாங்கள் யோசித்து பார்த்தோம் என்றால், உண்மையிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளவாகிற நான் தான் அதுக்கு காரணம்னு சொல்லுவேன். இப்போ எந்த ஒரு காரியத்திலையும் நான் எஃபர்ட் எடுக்காமல், முயற்சி எடுக்காமல் எந்த ஒரு மாற்றமும் வராது என்பது நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. எனவே இந்த ரமலானை மிகச்சிறந்த ஒரு ரமலானாக நாங்கள் கழிக்கணுமாக இருந்தால் இன்னும் நாங்கள் டூ லேட் இல்லை, இப்போதும் ரமலான் எங்களை கைவசம் இருக்கிறது. எனவே இந்த ரமலானை மிகச்சிறந்த ஒரு ரமலானாக நாங்கள் மாற்றிக்கொள்ள என்ன செய்யணும் என்பதை இஸ்லாமிய உளவியல் நுட்பங்களை அடிப்படையாக வைத்து சில விடயங்களை நான் உங்களுக்கு வழிகாட்டலாம்னு நினைக்கின்றேன். அப்படி என்றால் முதலாவது, இந்த எங்களை நீயத்தை எப்படி அமையணும் என்றால், உண்மையிலே இந்த நோன்பு யாருக்குரியதுன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது நாங்கள் நீயத்தை வைத்துக்கொள்ளணும். இன்டென்ஷன் பவர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த நோன்பு எனக்குரியது, நோன்பு எனக்காகத்தான் வந்திருக்கிற என்ற எண்ணத்தோடு நாங்கள் நீயத்தை வைக்கணும். நோன்பை கழிக்கிற நேரத்தில் அந்த எண்ணத்தோடு கழிக்க நாங்கள் முயற்சி செய்யணும். முதலாவது விஷயம். இரண்டாவது விடயம் என்னென்றால், நாங்கள் ஒரு கோலை, ஒரு இலக்கை நோம்பில் நாங்கள் தெரிவு செய்யணும். அது கோல்னு சொல்கிறது பொதுவாக சாதாரணமான கோல் அல்ல, ஏன்னா லைஃப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கோலாக இருக்கணும். அதே நேரம் அந்த கோல் ஒன்றை தான் நீங்கள் தெரிவு செய்யணும். இப்போ உங்களோட லைஃப்பை, தனிப்பட்ட வாழ்க்கையை திரும்பி பார்த்துட்டு உங்கள் லைஃப்பில் உதாரணமாக நீங்கள் எப்போவுமே நான் அதிகம் சோம்பேறியான தன்மை கொண்டவன், அதில் எனக்குள்ளே சரியான ஈகோ இருக்கிறேன், அதில் நான் இந்த குடும்பத்தோடு நான் இதை விட நல்லா இன்னும் அழகாக நடந்து கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன், நான் இன்னும் கொஞ்சம் உண்மை பேசக்கூடிய நேர்மையான ஆளாக மாறணும்னு நினைக்கிறேன். இப்படி ஏதோ ஒன்று தெரிவு செய்யுங்கோ. தெரிவு செய்துட்டு ஏன் நான் இந்த பண்பை வளர்க்கணும்னு சில காரணங்கள் எழுதுங்க ஒரு பேப்பர் எடுத்து. அப்போ முதலாவது பண்பை என்ன மாற்றணும்னு தெரிவு செய்கிற அதுக்கான காரணங்களை நீங்கள் எழுதுறது. அதன் பிறகு அதை மட்டும் டார்கெட் பண்ணி நீங்கள் இந்த ரமலானில் அதை செய்து வாங்கோ. அல்லாஹு தாலா எங்களோட மிக விருப்பத்துக்குரிய ஒரு ஆளாக மாறுவான். நாங்களும் அல்லாஹுக்கு நெருக்கமான ஒரு ஆளாகவும் இந்த ரமலானை மிகச்சிறந்த ஒரு ரமலானாக பயன்படுத்தியவர்களாகவும் மாறுவோம்.